அடியத்த மகரத்தினமே ஆசையுள்ள பெண்மையிலே, அடியத்த மகரத்தினமே ஆசையுள்ள பெண்மையிலே, முத்தான முத்தே என்னோட சொத்தே, அள்ளாம கிள்ளாம ஏன் ஆசை தீராது. சோடி கிளி எங்கே சொல்லு சொல்லு, சொந்த கிளியே நீ வந்து நில்லு. 1970 காலகட்டங்கள் நடிகை அம்பிகா குழந்தையாக இருந்த பருவம், அதாவது பருவமடையாத ஒரு அரிய பெண்ணாக இருந்த காலகட்டங்கள். அந்த காலத்தில எல்லாம் 50 பைசா கொடுத்தாங்கன்னா மணல் தரையில் உட்காந்துக்கிட்டு சினிமா பார்க்க முடியும். அந்த காலத்தில எல்லாம் அந்த ஓலையால மஞ்ச டூரிங் டாக்கிஸ் இருக்கும். 50 பைசா கொடுத்தாங்கன்னா தர டிக்கெட்டு, ₹1 கொடுத்தா பெஞ்சு, ₹1.5 கொடுத்தா இப்படி சாஞ்சு உட்கார்ற மாதிரியான சீட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு தியேட்டரில் வந்து அந்த காலத்து பழைய மலையாள சூப்பர் ஸ்டார் பிரேம் நசீரோட படம், அந்த காலத்து மலையாள சூப்பர் ஸ்டாராக இருந்த பிரேம் நசீரோட படம் குழந்தை அம்பிகா பார்த்தப்ப, ஐயையோ இவர் என்னடா இவ்வளோ அழகாக இருக்காரு, கல்யாணம் பண்ணால் இவர் மாதிரி ஒரு ஆளை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அந்த குழந்தை மனசுக்குள்ளே, அரிய பெண்ணாக இருந்த அந்த பருவத்தில் அந்த மனசுக்குள்ளே தோன்றிய ஒரு விளையாட்டுத்தனமான எண்ணம் என்று கூட நாம் சொல்லிவிடலாம். அது கூட பரவாயில்ல, அவர் கூட நடிச்சுட்டு அதே மாதிரி ஸ்க்ரீனில் வரணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னு ஒரு கற்பனைக்கு எட்டாத ஒரு எண்ணன்றது வந்து அவங்க மனசுக்குள்ள, அந்த குழந்தையோட மனசில் அப்போவே அந்த சினிமா பைத்தியன்றது அந்த தலைக்குள்ள பீத்தி பிடித்தது. இவங்க குடும்பத்தில் யாரும் சினிமா துறையில் யாரும் இல்லை. இவர்களுடைய குடும்பம் வந்து திருவனந்தபுரம், அதாவது கேரள மாநிலத்தின் திருவனந்தபுரத்தில் இருந்த கல்லரா என்ற பகுதியில் இருந்தது. அந்த காலத்தில் வீட்டுக்கு அருகாமையிலும் சரி, இல்லை எங்கேயாவது ஒரு தூரமாக இருந்தாலும் சரி, ஒரு படப்பிடிப்பு, ஒரு மலையாள படங்களின் படப்பிடிப்பு நடக்கின்றது என்று கேள்விப்பட்டாலே போதும், தன்னுடைய அம்மாவை நச்சரித்து கொண்டு எனக்கு அந்த நடிகரை பார்க்கணும், எனக்கு இந்த நடிகையை பார்க்கணும், ஷூட்டிங் பார்க்க போகணும்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை பண்ணாத தொல்லையை பண்ணிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம குழந்தைங்களோட சந்தோஷத்தை தவிர நம்மளுக்கு வேற என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த குழந்தையோட கையில பிடிச்சி, ஷூட்டிங் எங்க நடக்குதுன்னே தெரியாது, தேடி தேடி கண்டுபிடிச்சு அந்த ஷூட்டிங் எல்லாம் பார்க்க வச்சுட்டு திருப்பி கூட்டிட்டு வந்துருவாங்க. ஷூட்டிங் பார்க்க போன இடத்துல குழந்தை அம்பிகா சும்மா இருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. அதுல டைரக்டர் யாருன்னு பார்த்து அவங்க கிட்ட நேரில் போயிட்டு, சார் எனக்கு நடிக்கணும் சார், எனக்கு இந்த படத்துல ஒரு சான்ஸ் கொடுங்க சார். இப்படி அந்த காலத்து குழந்தைங்க ஒரு திரை இயக்குனர்கிட்ட, ஒரு பெரிய ஒரு டைரக்டர் கிட்ட போயிட்டு ஒரு நேரடியாக போய் ஒரு சான்ஸ் கேட்கறதுன்றது எந்த குழந்தைங்களுக்கு தாங்க தைரியம் வரும். ஆனால் இந்த காலத்து குழந்தைங்களை வேணா சொல்லுங்க, கேட்பாங்க. குழந்தையா இருக்கும்போதே இந்த கலை ஆர்வன்றது மனசுக்குள்ள ஆழமாக பதிஞ்சதுனால பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப கூட குரூப் டான்ஸ், மோனோ ஆக்ட், மிமிக்ரின்னு ஒரு போட்டியை விடுறதில்ல. எல்லா போட்டியிலும் கலந்துக்கிட்டு மொதல் ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸ்னு எல்லா ப்ரைஸையும் தள்ளிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களோட பள்ளிக்கூடத்தை அந்த ப்ரோக்ராமில், அந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வருவாங்க பாருங்க. அதில் இருக்கிற முக்காவாசி பேரும் அந்த காலத்து சினிமா துறையை சேர்ந்த டைரக்டருங்க, மியூசிக் டைரக்டருங்க, அப்புறம் வந்து தயாரிப்பாளர்கள், நடிகர் நடிகைகள், இவங்கெல்லாம் தான் அந்த சீஃப் கெஸ்ட்டாக வருவாங்க இவங்க பள்ளிக்கூடத்துக்கு. அப்படிப்பட்ட இந்த இடத்துல கூட ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்ய நிகழ்ச்சி நடந்திருக்கு. அது என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. மலையாள படத்தில் இந்த போபன் குஞ்சாக்கோன்னு ஒரு நடிகர் வருவார் பாருங்க. நம்ம காதலுக்கு மரியாதைன்னு விஜய் நடித்த படம் இருக்கு இல்லையா, இந்த படத்தை வந்து முதல்ல வந்து ஷாலினி கூட சேர்ந்து நடித்தவர் அவர். அந்த பையனோட ஃபேமிலி வந்து பழைய மலையாள படங்களோட மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளர் குடும்பங்களை சேர்ந்தவங்க பையன்தான் அந்த பையன். இந்த பையனுடைய தாத்தா அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய சினிமா ப்ரொடியூசர். அப்போ இந்த ப்ரொடியூசர் வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்து அம்பிகாவுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இந்த போட்டியில நிறைய ஜெயிச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு அப்போ வந்து இந்த ப்ரைஸ் கொடுக்க வந்தப்போ அம்பிகா வந்து 1 ப்ரைஸ், 2 ப்ரைஸ், 3 ப்ரைஸ், 4 ப்ரைஸ்ன்னு வந்து வாங்கி போயிட்டே இருக்கா. எதுக்குமா சும்மா சும்மா அங்கே போயிட்டு வந்துட்டே இருக்க, போகிற போக்க பார்த்தா எல்லா ப்ரைஸும் நீயே வாங்குவே போல இருக்கு, இங்கேயே நில்லு, மொத்தமாக எல்லாத்தையும் நீயே வாங்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அம்பிகா அவர்கிட்ட என்ன கேட்டார் தெரியுமா? சார், நீங்கள் ஏதோ புதுசாக ஸ்டுடியோ திறக்க போகிறீங்களாமே, நீங்கள் எடுக்க போகிற புது படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டு அந்த விஐபிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், ஏமா நீ என்ன ப்ரைஸ் வாங்க வந்தியா இல்லை சினிமா சான்ஸ் கேட்க வந்தியா அப்படின்னு அந்த அவ்வளவு பெரிய விஐபியே திக்குமுக்காட வச்சவங்க அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இந்த குழந்தை அம்பிகா அந்த காலத்தில். அதே மாதிரி ஒரு டைமில் வந்து அம்மாவோட கையை பிடிச்சிட்டு ஏதோ ஒரு ஷூட்டிங் பார்க்க போயிருக்கா. அந்த படம் என்னன்னு கேட்டிங்கன்னா சோட்டானிக்கிற அம்மான்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம். அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தது வந்து குரோஸ் பெல்ட் மணின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர். அந்த படத்தில் வந்து கதாநாயகி அம்மன் வேடத்தில் வந்து அம்மா ஸ்ரீவித்யா அம்மா நடிச்சிருப்பாங்க. இன்னொரு கதாநாயகியாக வந்து நடிகை உன்னிமேரி நடிச்சிருப்பாங்க. அதாவது நம்ம தீபான்னு சொல்லுவோம்ல, அவங்க தான் நடிச்சிருப்பாங்க. அந்த முந்தானை முடிச்சில் எல்லாம் வருவாங்கல்ல, அவங்க தான் நடிச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த படத்தில் வந்து செகண்ட் ஹீரோயினியாக வந்து நம்ம மீனாவோட அம்மாவோட தங்கச்சி, மீனாவுக்கு சித்தி.
அதுவும் இல்லாமல் அந்த படத்தில் வந்து ஒரு குழந்தை கேரக்டருக்கு வந்து பேபி சுமதி நடிச்சிருப்பாங்க. இந்த பேபி சுமதி யாருன்னு கேட்டிங்கன்னா நடிகை தாரா. அந்த காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பிஸியாக நடிச்சிட்டு இருக்கிற ஒரு குழந்தை நட்சத்திரமாக இருந்தாங்க. இவங்கெல்லாம் நடிக்கிற ஒரு படமாக இருந்தது அந்த படம். அம்பிகா போய் கேட்குது டைரக்டர்கிட்ட, சார் எனக்கு இந்த படத்தில் ஒரு சான்ஸ் கொடுங்க சார், எனக்கும் நடிக்கணும் சார். அந்த டைரக்டர் இந்த குழந்தை என்னடா இப்படி வந்து கேட்குதுன்னு நினச்சிட்டு அந்த டைரக்டர் வந்து திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னம்மா படத்தோட ஷூட்டிங்கே முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 நாள் தான் பாக்கி இருக்கு. கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா கூட உன்னை ஏதாவது ஒரு குழந்தை கேரக்டரில் போட்டிருக்கலாம், நீயும் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்க. படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சேம்மா, என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அம்பிகா என்ன சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு? சார் அதெல்லாம் முடியாது சார், எனக்கு எப்படியாவது இந்த படத்தில் நடிக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை விடாப்பிடியாக கொஞ்சம் மூஞ்சியை இறுக்கி வச்சுட்டு பேசினப்ப இருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. சரி இரு, நான் ஒன்று பண்ணுறேன். நான் இப்போ வந்து சாமி கும்பிடுற மாதிரி ஒரு சீன் ஒன்று எடுக்க போகிறேன். நீ என்ன பண்ணுற, அவங்க சாமி கும்பிடுற மாதிரி நிற்கும்போது நீயும் போய் சாமி கும்பிடுற மாதிரி நில்லு. நான் ஒன்று ஸ்க்ரீனில் வர வச்சிடுறேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகாவுக்கு அந்த ஒரு ஷாட்டில் வந்து லைட்டாக மேக்கப் எல்லாம் போட்டு விட்டு அந்த சாமி கும்பிடுற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று எடுத்தாங்க இந்த சோட்டா நிற்கிற அம்மான்ற படத்தில். அம்பிகாவுடைய முதல் படமும் முதல் ஷாட்டும் எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இந்த படம் தான். அதே மாதிரி இன்னொரு ஷூட்டிங் பார்க்க போயிருக்கா. அப்போ அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கமல்ஹாசன் சார். நம்ம நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் மலையாள படம். அந்த காலத்தில் கமல்ஹாசன் அவர்கள் மலையாள படங்களில் நல்லா பிஸியாக நடிச்சிட்டு இருந்த அந்த காலகட்டங்கள் தானே. கமலஹாசனும் சரி, நடிகை ஸ்ரீதேவி இருக்காங்கல்ல அவங்களும் சரி, அந்த காலத்தில் மலையாள படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு இருந்தவங்க தான். அப்போ அந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிறப்ப அந்த படத்தோட பேர் வந்து காத்திருந்த நிமிஷம். அதை வந்து நம்ம தமிழில் சொல்லணும்னா காத்திருந்த நிமிடம் அப்படின்னு கூட சொல்லிடலாம். அப்போ வந்து அம்பிகா வந்து அம்மாவோட பின்னாடியே மறைஞ்சு நின்றுக்கிட்டு கமலஹாசனை முதல்ல இப்படியே ஊத்து பார்க்குறா. அவரை நேரில் பார்த்ததும் ஆன்னு வாயை பழந்துக்கிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கமலஹாசன் வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு என்ன கிட்டவா அப்படின்னு அவங்கள கிட்ட கூப்பிட்டுட்டு, என்ன இந்த படத்தில் நடிக்க வந்திருக்கியா? இல்லை, நான் ஷூட்டிங் பார்க்க வந்தேன். அப்படியா, சரி எப்பயாச்சும் சினிமாவில் நடிச்சேன்னு வச்சுக்கோ, நீ தமிழ் படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டா பேசாம மெட்ராஸுக்கு வந்துரு, நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். என்ன? இதை கேட்டதும் அம்பிகாவுக்கு ஐயோ கையும் ஓடலை காலும் ஓடலை. கமலஹாசனை நம்மளை வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு, நம்ம என்ன அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசனை நம்மளை சினிமாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு, நம்ம என்ன அவ்வளோ அழகாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சினிமாவில் அது ஏற்கனவே சினிமா பைத்தியம், அதில் வேற இவர் இப்படி சொல்லிட்டாரா, அந்த குழந்தை மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். ஒவ்வொரு படப்பிடிப்புக்கும் இந்த குழந்தையோட கையை பிடிச்சிக்கிட்டு அந்த அம்மா ஷூட்டிங் கூட்டிட்டு போகும்போது என்னோட பொண்ணும் வருங்காலத்தில் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய லேடிஸ் சூப்பர் ஸ்டார் ஆக போறா அப்படின்னு அந்த தாயும் நினைச்சிருக்க மாட்டாங்க, குழந்தை அம்பிகாவும் அப்ப நினைச்சிருக்க மாட்டாங்க. இப்படி மலையாள திரையுலகில் அந்த குழந்தை நட்சத்திரம் என்ற அந்த அந்தஸ்தை தாண்டி அம்பிகாவை தேடி சின்ன கதாபாத்திரங்கள் எல்லாம் வர ஆரம்பித்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த ஷூட்டிங் டைம்ல, இந்த லஞ்ச் டைம்ல வந்து இந்த காலத்துல ஒரு பெரிய நடிகை, அவங்க பேரு கூட அம்பிகா இன்னும் சொல்லல, தெரியாதனமா அவங்க பக்கத்துல போய் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டாங்க அம்பிகா. அதுக்கு அந்த நடிகை என்ன சொன்னாங்கன்னா, நோ யூ கோ அண்ட் சிட் தேர், இங்கெல்லாம் நீ உட்காரக்கூடாது, அந்த பக்கமா போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மூஞ்சியை சுழிச்சு வச்சுக்கிட்டு பேசினப்ப அம்பிகாவுக்கு அந்த இடத்துல அழுக வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து எழுந்திரிச்சு போயிட்டாங்க. அதே மாதிரி சாப்பாட்டில் வந்து ஒரு மீன் வறுவல் வச்சாங்க அம்பிகாவோட சாப்பாட்டில். அதை பார்த்துட்டு எதுக்கு இவங்களுக்கெல்லாம் மீன் வறுவல் வைக்கிறீங்க, இவங்க என்ன நியூ கமர் தானே, மற்றவங்க சாப்பிட்ற மாதிரி அதே சாப்பாடை கொடுங்க அப்படின்னு சொன்னதும் அதை விட மனசுக்கு கஷ்டமா போய் ஓன்னு அழுதுட்டு அந்த சாப்பாடையே சாப்பிடாம எழுந்துட்டு வந்துட்டாங்க. அதை பார்த்து அம்பிகாவோட அப்பா அம்மாவும் சரி அழுவாத, ஹோட்டலில் போய் உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிடாம அப்புறம் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அம்பிகாவை சாப்பிட வச்சுட்டு திருப்பி கூட்டிகிட்டு வந்தாங்க. அட இது கூட பரவாயில்லைங்க, அம்பிகாவோட மூக்கு வந்து அவங்க அப்பா மூக்கு மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். அம்பிகாவுக்கு இருக்கிற அந்த அழகை பார்த்துட்டு அந்த பொறாமையினால கூட சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா, ஏமா உன் மூக்கும் சரியில்லை உன் மொழியும் சரியில்லை, எதுக்கப்பா நீ எல்லாம் சினிமாவில் நடிக்க வந்த, ஏதாவது டீச்சர் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது தானே. இப்படியெல்லாம் அந்த மலையாள திரையுலகம் வந்து அம்பிகாவை படுத்தாத அவமானங்கள் கிடையாது அந்த காலத்தில். இதே மாதிரி விஷயங்கள் மனசுக்குள்ளேயே நினைச்சு அழுதுகிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அம்பிகாவோட அப்பா சொன்னாங்க, அழுவாதம்மா, உனக்குன்னு ஒரு காலம் வரும்,
இதுக்கெல்லாம் ஒரு சரியான பதிலடி கொடுக்குற மாதிரி உனக்கும் ஒரு காலம் வரும். அப்பெல்லாம் இவங்க மூஞ்சி எங்கே கொண்டு போய் தூக்கி வச்சுப்பாங்க, அதையும் நீ பார்க்க தானே போற. இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு அவங்களோட மனசை வந்து தேத்திக்கிட்டு வந்தாங்க. அம்பிகாவுடைய இந்த ஆரம்ப காலகட்டங்களில் அவங்களுடைய தாய்மொழி திரைப்படங்கள்லேயே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய அவமானங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் 1980 அங்காடின்னு ஒரு மலையாள திரைப்படம், பழைய மலையாள சூப்பர் ஸ்டார் ஜெயன் நடிச்சிருப்பாரு. இந்த ஹெலிகாப்டர் விபத்தில் ஷூட்டிங் டைமில் ஹெலிகாப்டர்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போனார் இல்லையா, அவர் நடித்த படம். அந்த படத்தில் வந்து அம்பிகாவுக்கு வந்து தங்கச்சி கேரக்டர். இதில் வந்து அம்பிகாவுக்கு தோழி யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம நடிகை சில்க் ஸ்மிதா. அவங்க அந்த காலத்தில் இவங்க 2 பேரும் சின்ன சின்ன கேரக்டரில் நடிச்சிட்டு வந்த அந்த காலகட்டங்கள். அப்போ வந்து பொதுவாகவே சில்க் ஸ்மிதாவுக்கு வந்து டான்ஸ் வராது. அப்போ அந்த சில்க் ஸ்மிதாவுக்கு அப்போ இருந்த அவங்களுடைய அந்த அழகுக்காகவே மலையாள டைரக்டருங்க நிறைய பேர் சில்க் ஸ்மிதாவுக்கு பாடல் காட்சிகளிலும் சரி ஆடல் காட்சிகளிலும் சரி நிறைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவங்கள நல்லா கை தூக்கி விட்டாங்க. அப்போ வந்து அம்பிகா வந்து அந்த படத்தில் வந்து ஒரு கல்யாண பொண்ணு. அந்த கல்யாண பொண்ணை குதூகலப்படுத்துகிற மாதிரி அந்த தோழிங்கெல்லாம் வந்து அந்த கல்யாண பொண்ணுக்காக ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க. அது வந்து ஒரு குரூப் சாங், ஒரு வீட்டுக்குள்ளேயே நடக்கிற ஒரு பாடல் காட்சி. அவ்வளவு அருமையான ஒரு பாட்டு சீன். அந்த பாட்டு சீன் மட்டும் இல்லை, அந்த பாட்டு வந்து அவ்வளவு மாசான ஒரு பாட்டு. இந்த காலகட்டங்கள் வரைக்கும் நம்ம கேரள மாநிலத்தை எடுத்துட்டிங்கன்னா அங்கே ஒரு சாதாரண வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த பாட்டு ஒலிக்காமல் அந்த கல்யாணமே நடக்காது. அந்த அளவுக்கு ஒரு மாசான பாட்டு அது. அம்பிகாவை சில்க் ஸ்மிதா கொஞ்சம் கொஞ்சம் பாடுவாங்க. அந்த பாட்டு சீனில் சில்க் ஸ்மிதாவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாட்டு சீனில் சில்க் ஸ்மிதா இப்படி முக்காடு போட்டுட்டு இந்த இஸ்லாமியர்கள் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி போட்டுட்டு பார்க்குறதுக்கு என்ன அழகாக இருப்பாங்க தெரியுமா. அதே மாதிரி அம்பிகாவும் செம அழகாக இருப்பாங்க. அந்த பாட்டு சீனில் வந்து அந்த படம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த 2 நடிகைங்களும் ஒரே நேரத்தில் இவ்வளவு பெரிய ஸ்டார் ஆவாங்கன்னு அவங்க நினச்சும் பார்த்துருக்க மாட்டாங்க. அதை பார்த்துட்டு இருக்கிற ரசிகர்களும் நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அப்புறம் அம்பிகாவுக்கு முதல்ல ஒரு கதாநாயகியாக நடிக்கிறதுக்கு ஒன்று சரியான ஒரு வாய்ப்புன்றது ஒன்று மலையாள திரையுலகில் வந்துச்சு. அந்த திரைப்படத்தோட பேர் தான் நீல தாமரை. அந்த படத்தில் அம்பிகாவோட கதாபாத்திரமும் அந்த படமும் அம்பிகாவோட வாழ்க்கையவே திருப்பி போட்டுடுச்சு. அந்த படத்தில் வந்து அம்பிகாவுக்கு என்ன கதாபாத்திரம் தெரியுமா, ஒரு பழைய பணக்கார வீட்டில் வந்து ஒரு வேலைக்கார பொண்ணு. அந்த பணக்கார வீட்டு பையன் வந்து அம்பிகா கிட்ட கல்யாண ஆசை காட்டி அம்பிகாவோட கற்பை சூறையாடிட்டு அம்பிகாவை ஏமாத்திட்டு அவன் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவான் அந்த வீட்டுக்குள்ள. அந்த மாதிரி ஒரு அழுத்தமான கதையின் ஒரு கண்ணீர் கதாபாத்திரத்தின் கதைக்களமாக இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வேலைக்கார பொண்ணு தன்னுடைய வாழ்க்கையை அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படின்றது அந்த கதையோட கதைக்களம். கண்களை குளமாக்கிவிடும் ஒரு மிகச்சிறந்த கதாபாத்திரமாக, ஒரு மிகச்சிறந்த திரைப்படமாக அம்பிகாவுக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நடிகை ஷோபா இருக்காங்கல்ல, இறந்து போன நடிகை ஷோபா, அந்த ஷோபாவும் நடிகை அம்பிகாவும் வந்து சில படங்களில் ஒன்றா நடிச்சிட்டு வந்தாங்க. அப்போ ஷோபா வந்து நம்ம தமிழ் திரைப்படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு வந்த அந்த காலகட்டங்கள். அப்போ ஷோபா அம்பிகா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஒன்றை தமிழ் படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோபா நடிச்சிட்டு இருந்த சக்காலத்தின் ஒரு படம் இருந்துச்சு. அந்த படத்தில் முதல்ல அம்பிகாவை கூட்டிகிட்டு வந்து நடிக்க வச்சதை நம்ம நடிகை ஷோபா அவங்க தான். நம்ம தமிழ் படத்தில் அம்பிகாவை முதல்ல கூட்டிகிட்டு வந்து நடிக்க வச்ச பெருமை யாருக்கு கேட்டிங்கன்னா அந்த நடிகை ஷோபா அவங்களுக்கு தான். ஆனால் அவங்க இப்போ உயிரோடு இல்லை. இந்த நிகழ்வுகளெல்லாம் பார்த்துட்டு கமலஹாசன் அன்னைக்கு வாக்குறுதி கொடுத்தாருல, நீ மெட்ராஸுக்கு வந்து நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அந்த வாக்குறுதியை காப்பாற்றுற மாதிரி கமலஹாசன் என்ன பண்ணாருன்னா, அப்போ வந்து கடல் மீன்கள்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தார். சுஜாதாவுக்கு ஜோடியா கமலஹாசன் நடிச்சிட்டு இருந்தார் டபுள் ஆக்டில். அப்போ அந்த படத்தில் வந்து அம்பிகாவுக்கு ஒரு நல்ல கேரக்டர் போட்டுட்டு அம்பிகாவுக்கு கடல் மீன்கள் படத்தில் அம்பிகாவுக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, வாழ்வே மாயன்னு ஒரு படம் வந்ததில் கமலஹாசனும் ஸ்ரீதேவியும் சேர்ந்து நடித்த படம். அந்த படத்துலேயும் அம்பிகாவுக்கு ஒரு கெஸ்ட் ரோல் கொடுத்துட்டு கமலஹாசன் சொன்ன அந்த வாக்குறுதியை வந்து அவர் நிறைவேற்றி விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் நானும் ஒரு தொழிலாளின்னு கமலஹாசன் நடிச்சிட்டு இருந்த ஒரு படம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த படத்தில் கதாநாயகியை தீபாவை நடிக்க வச்சுருக்காங்க. அப்புறம் வேறு யாரும் இன்னொருத்தர் கூட நடிக்க வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை. அந்த 2 கதாநாயகிகளும் அவங்களுக்கு வந்து செட் ஆகலையாம். அதனால அந்த 2 கதாநாயகிகளையும் தூக்கிட்டு வேறு யாரை போடுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் கமலஹாசன் சார் வந்து திடீர்னு இந்த அம்பிகான்னு ஒரு பொண்ணு இருக்குது, அவங்கள தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் படத்தில் கதாநாயகி அறிமுகப்படுத்தின படம் எதுன்னு கேட்டிங்கன்னா நானும் ஒரு தொழிலாளி. அதுவும் கமலஹாசனுக்கு ஜோடியா அந்த படத்தில் முதல்ல கதாநாயகியாக தமிழ் படத்துக்கு அம்பிகா அறிமுகம் ஆகுறாங்க. நானும் ஒரு தொழிலாளி அந்த படத்துக்கு அப்புறம் மீண்டும் சகலகலா வல்லவன்ல 2 பேரும் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் கொளுத்திப்பட்ட பட்டாஸ் தான். அதுக்கப்புறம் அவங்களுடைய திரைப்பயணம் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து நம்ம சொல்லி தெரியணும்னு அவசியமே இல்லை. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு தென்னிந்திய திரையுலகே தங்களுடைய கைக்குள்ளே ஒதுக்கி வச்சு ஆண்டுட்டு வந்தாங்க அந்த அம்பிகாவும் அம்பிகாவுடைய தங்கச்சியும் ராதாவும்.
இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இன்னொரு பெரிய ஆச்சரிய நிகழ்ச்சி நடந்தது. அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏவிஎம் ஸ்டூடியோவில் ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அப்போ ஆதி காலத்தில் அந்த மலையாள திரையுலகில் அம்பிகாவை அவமானப்படுத்தி அந்த மிகப்பெரிய ஒரு நடிகை இருந்தாங்கல்ல, நீ சொன்னல, அந்த நடிகை வந்து அந்த சூழ்நிலையில் அங்கே வந்திருந்தாங்க. அம்பிகா ஷூட்டிங் இடைவெளியில் எதேச்சியா வெளியே வந்து பார்த்தப்ப இந்த அம்மா அங்கே நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நடிகை அம்பிகா, அக்கா எனக்கு இங்கே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, எனக்கு ஷூட்டிங் இருக்குது, ஆனால் எனக்கு தனியாக ஒரு ரூம் இல்லை, ஒரு மேக்கப் ரூம் வேணும். அதுதான். அதுக்கென்னக்கா, எனக்கு இங்கே ஸ்பெஷல் ரூமே இருக்குது, இடம் பெருசாக இருக்குது, யாருமே இருக்க மாட்டாங்க, வாங்க ஏ ரூமுக்கு வாங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு அந்த நடிகையை அம்பிகா கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகும்போது அம்பிகாவோட மனசுக்குள்ளே இருந்த நினைப்பு என்ன தெரியுமா? இந்த அம்மாவை நம்ம அன்பாலேயே பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் அவங்க ரூமில் உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான ஒரு உதவியாளரையும் கூட வச்சு அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் செஞ்சு கொடுத்தப்ப அப்போ அம்பிகாவை பார்க்க வந்த அந்த தமிழ் மக்களின் அந்த ஆடியன்ஸின் கூட்டமும் அப்போது அம்பிகாவுக்கு இருந்த அந்த மவசையும் பார்த்து அதையெல்லாம் பார்த்துட்டு அந்த அம்மா தாழ்வு மனப்பான்மையில் கூனி குறுகி போனாங்க. அம்பிகாவோட அப்பா அன்னைக்கு சொன்ன மாதிரி உனக்குன்னு ஒரு காலம் வரும், அப்போ இன்னைக்கு உன்னை அவமானப்படுத்தினவங்க மூஞ்சியெல்லாம் அன்னைக்கு எங்கே தூக்கி கொண்டு போய் வச்சுப்பாங்க. அந்த காட்சிகளெல்லாம் அன்று நிஜமாக்கிய போது அம்பிகாவின் கண்களில் கூட நீர் துளும்பிய கதைகளின் வரலாறுகளாகத்தான் இருந்தது. அப்புறம் ரஜினிகாந்தோடும் கமலஹாசனோடும் மாறி மாறி எத்தனை திரைப்படங்கள் தென்னிந்திய திரையுலகில் இருந்த அன்றைய காலத்து அத்தனை சூப்பர் ஸ்டார்களோடும் இணைந்து கொண்டு மிகப்பெரிய சாதனையை படைத்தவர் நடிகர். சின்ன வயசுல அந்த பிரேம் நசீரோட படத்தை பார்த்துட்டு, அந்த பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல வர்ற பிரேம் நசீரோட படத்தை பார்த்துட்டு, ஐயோ கல்யாணம் பண்ணணும், இவரை மாதிரி இருக்கிறவர் தான் கல்யாணம் பண்ணணும், இவரு கூட நடிச்சு ஸ்கிரீன்ல வரணும், அந்த குழந்தையோட மனசுல அப்ப ஆசைப்பட்டது வந்து கற்பனைக்கு எட்டாத ஒரு எண்ணங்களாக இருந்தாலும் காலங்கள் அதை நிஜமாக்கிய பொழுது கனவா நினைவா என்று ஆச்சரியத்தின் அதிசயங்களாகவே இருந்தது. அதே போல சிவாஜி கூட வாழ்க்கைன்ற ஒரு திரைப்படத்துல நடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்தது. இந்த வாழ்க்கைன்ற திரைப்படம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மலையாளத்தில் வந்து ஜீவிதம் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம், மது KR விஜயம்மா நடிச்சிருப்பாங்க. அந்த திரைப்படத்தை தான் வந்து தமிழில் வந்து வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. அந்த வாழ்க்கைன்ற படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடிக்கிறதுக்கு அம்பிகாவை தான் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அம்பிகாவை வந்து அந்த படத்தில் நீங்கள் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்க. ஏன்னா அப்போ வந்து ரஜினிகாந்த் கூடயும் கமலஹாசன் கூடயும் நிறைய படங்களில் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பிஸியான அந்த டைமில் வந்து சிவாஜிக்கு ஜோடியாக போய் நடித்தாங்கன்னா இந்த அம்மாவை வந்து KR விஜய் அம்மா, சரோஜா தேவி அம்மா, வைஜெயந்தி மாலா அம்மா அந்த லிஸ்ட்டில் வந்து போய் உங்களை சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் நீங்கள் நடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அறிவுரை சொன்னாங்க. ஆனால் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, சிவாஜியோட படம் கைவிட்டுறத, இது போனால் வருமானே தெரியாது, அதில் இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் கைவிடக்கூடாது, இந்த படத்தில் போய் நீங்கள் நடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அறிவுரை சொல்லியிருந்தாங்க. இதனால் அம்பிகாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனசில் வந்து ரொம்ப குழம்பி போயிட்டுருக்கிற அந்த டைமில் வந்து அவங்களாவே ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. சரி போனால் போயிட்டு போகுது, சிவாஜி சார் படம், இதை வந்து விடக்கூடாது, நம்ம இதில் நடிச்சுட்டு இந்த படம் ஒரு வேளை அப்படி இப்படி ஆனால் கூட இதுக்கு பின்னாடியும் வந்து ரஜினிகாந்த் படமும் கமலஹாசன் படம்னு நிறைய இருக்குல்ல, அதில் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனதைரியத்தில் தான் அந்த வாழ்க்கைன்ற படத்தில் வந்து சிவாஜிக்கு ஜோடியாக போய் அம்பிகா நடித்தாங்க. ஆனால் அம்பிகாவுக்கு வந்து அந்த வாழ்க்கைன்ற திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது. அந்த படத்தில் வந்து இந்த ஒரு மடிப்பிச்சு கேட்குற மாதிரி ஒரு கண்ணீர் காட்சி ஒன்று இருக்கும். காட்சியில் நடிக்கிறதுக்கு அம்பிகா வந்து கிளிசரின் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மேக்கப் மேன் கிட்ட. அப்போ சிவாஜி சார் சொன்னார், ஏய் கிளிசரின் எல்லாம் போடக்கூடாது, உன்னோட அந்த ஃபீலிங்ஸை வந்து மனசுக்குள்ளே இருந்து எடுத்துகிட்டு வா, கிளிசரின் போடாமல் நடிக்கணும், இந்த படத்தில் நான் சும்மா தான், பேர் வாங்க போகிறது நீ தான், நான் சொன்ன மாதிரி செய் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகாவை மிரட்டி அம்பிகாவுக்கு வேறு வழி இல்லாமல் அந்த கிளிசரின் வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த கிளிசரின் போடாமலேயே அந்த ஃபீலிங்ஸை வந்து மனசுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த உணர்ச்சி கொட்டி நடித்து ரியலாகவே அழுத்துட்டாங்களாம். இந்த வாழ்க்கைன்ற படத்தில் அத்தனை கேரக்டரும் சரி, சிவாஜியோட கேரக்டரும் சரி, அம்பிகாவோட கேரக்டரும் சரி, படத்தில் வர்ற மொத்த கதையும் கதாபாத்திரங்களும் அந்த காலத்தில் அந்த தேட்டருக்குள்ளே இருக்கிற அந்த ரசிகர்களை கண்களில் கலங்க வைத்து கண்ணீரோடு அழுது பார்த்த காட்சிகளாக இருந்த வரலாறுகளாகவே இருந்தது. அதுக்கப்புறம் சிவாஜி கூட அவங்க நிறைய படம் பண்ணிட்டாங்க. வெள்ளை ரோஜா, தீர்ப்பு, படிக்காதவன் அப்படின்னு சிவாஜி கூட நடிக்கிறதுக்கு அம்பிகாவுக்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகள் வந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் ஒன்று நடந்தது. அது என்ன தெரியுமா? ராஜாவின் மகன்னு மலையாள திரையுலகில் மோகன்லால் நடித்த படம் ஒன்று இருக்கு. அந்த படத்தில் வந்து மோகன்லாலுக்கு ஜோடியாக நடிக்கிறதுக்கு அம்பிகாவை தான் கூப்பிட்டுருந்தாங்க. இந்த டைமில் வந்து அம்பிகா வந்து ஒரு லேடிஸ் சூப்பர் ஸ்டார். மோகன்லால்ன்றவர் ஒரு சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு அங்கீகாரத்துக்கு வரலனாலும் கூட அவரும் ஒரு நல்ல ஒரு நடிகர்ன்ற ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருந்தார். அந்த ராஜாவின் மகன்ற அந்த திரைப்படம் தான் நடிகர் மோகன்லால் அவர்களுக்கு அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு அங்கீகாரத்தை பெற்று தந்தது. அந்த படத்தில் நடிகர் மோகன்லாலுக்கு பேசிய சம்பளத்தை விட நடிகை அம்பிகாவுக்கு அதிகமான சம்பளத்தை கொடுத்து நடிக்க வைத்த கதை என்பது அம்பிகா அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியது.
அந்த படம் தான் தமிழில் வந்து மக்களின் பக்கம்னு சொல்லிட்டு சத்யராஜும் அம்பிகாவும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்கல்ல. ஹிந்தி, கன்னடம், தெலுங்குன்னு அந்த படத்தை எல்லா மொழியிலையும் ரீமேக் பண்ணாங்க. ஆனால் கன்னடத்தில் வந்து எல்லா மொழியிலையும் வந்து இந்த படம் சாதித்த சாதனையை விட கன்னடத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்து ஒரு வரலாறு எழுதியது. அப்போ வந்து நம்ம தமிழ் படத்தில் அம்பிகாவுக்கு எவ்வளோ மவுசு இருந்துச்சோ அதே மவுசு வந்து மலையாள திரைப்படத்துலையும் அம்பிகாவுக்கு இருந்துச்சு. இந்த பீரியடில் வந்து ஒரு லேடி சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த லெவலுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்களோட தங்கச்சி ராதாவுக்கு மலையாள படத்துக்கு சுத்தமாக ராசி இல்லை. 2-3 படத்தில் நடித்தாங்க, எதுவுமே சரியாக ஓடலை. அப்புறம் அம்பிகாவும் ராதாவும் சேர்ந்து ஐத்தம்னு சொல்லி ஒரு மலையாள படத்தில் அவங்க சொந்தமாக தயாரித்து எடுத்தாங்க. அந்த படமும் சுமாராக தான் போச்சு. அது ஒரு கிளாசிக் ஃபிலிம் மாதிரி இருந்தது. நல்லா அழகாக போயிட்டு இருந்த அவங்களுடைய அந்த சினிமா வாழ்க்கை, அவங்களுடைய அந்த கல்யாணம் வரைக்கும் கொடிகட்டி பறந்த அந்த வாழ்க்கை, அவங்களுக்கு அந்த கல்யாணம் ஒன்று நடந்ததுக்கு அப்புறம் பாவம் அவங்களோட கல்யாண வாழ்க்கை அவங்களுக்கு கொடுத்து வைக்கல. 2 குழந்தைங்களை பெற்றெடுத்தாங்க. இருந்தாலும் கருத்து வேறுபாடு அது இதுன்னு சொல்லி விவாகரத்தம் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அம்பிகா வந்து 2வது கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கூட ஒரு புரளி ஒரு செய்தியாக போயிட்டு இருந்தது. ரவி மோகன் என்னமோ பேர், அவர் வந்து மலையாள படம், தெலுங்கு படம், கன்னட படம் எல்லா படத்துலையும் வந்து அவங்களும் அம்பிகாவும் சேர்ந்து நிறைய படத்தில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற சொல்லி ஒரு பொய் புரளி ஓடிட்டு இருந்தது. அம்பிகாவுக்கு பெரிய பெரிய 2 பசங்க இருக்காங்க. இவ்வளவு பெரிய நடிகையாக இருந்தால் கூட சமூகத்தில் ஃபார்மாக இருக்கிறவங்க அவங்க சுயமரியாதையை காப்பாற்றணுன்ற ஒரு பயமும் உணர்வும் அவங்க மனசுக்குள்ளேயும் இருக்கும். அவங்க ஒன்றும் 2வதாக எந்த கல்யாணமும் பண்ணலை. அதே மாதிரி அம்பிகா வந்து ஃபார்மில் இருக்கிற டைமில் வந்து அம்பிகாவுக்கு டிரைவராக வேலை பார்த்துட்டு இருந்தவன் ஒருத்தன் வேலை விட்டு போயிட்டான். அவங்களுக்குள்ளே வந்த ஏதோ ஒரு பிரச்சனையால அம்பிகா வந்து அந்த டிரைவரை வந்து வேலையை விட்டு அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த டிரைவர் எங்கேயோ போய் செத்துட்டாரு. அவன் வந்து குடிச்சிட்டு செத்தானா இல்லை யார்கிட்டயாவது அடித்து மாண்டுட்டு செத்தானான்னு தெரியல. நான் அவனை அம்பிகா தான் கொண்டாங்கன்னு சொல்லி அவனை கொண்டுட்டு கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புரளியை கிளப்பி அம்பிகாவை ரவுடி எல்லாம் வந்து மிரட்டி அவளை வெளியே வர சொல்லு, அவன் மூஞ்சில் ஆசிட் எடுத்து ஊற்றணும், அவளை கொலை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அம்பிகாவை எல்லாம் மிரட்டுனாங்க. அப்பெல்லாம் வந்து நடிகர் டி ராஜேந்தர் இருக்காங்கல்ல அவங்க, அப்புறம் வந்து நடிகர் ராதா ரவி அவங்கெல்லாம் வந்து அம்பிகாலாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கப்பா, ஏன்ப்பா அந்த பொண்ணை பார்த்தா அப்படி பண்ணுற மாதிரியா இருக்குது அப்படியெல்லாம் சொல்லிட்டு அன்னைக்கு வந்து அம்பிகாவுக்கு ஆதரவு குரல் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து போலீஸ் விசாரணைன்னு போய் அவனை யார் கொன்னது எப்படி கொன்னதுன்னு எல்லாம் கண்டுபிடிச்சி அந்த கொன்னவனை தூக்கி பிடிச்சி ஜெயிலையும் போட்டாங்க. இப்படியும் ஒரு பொய்ப்புரளி வந்து ஓடிட்டு இருந்தது. ஆடியன்ஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரியான எந்த ஒரு பொய்ப்புரளி வதந்திகளையும் நம்பாதீங்க. எம்ஜிஆர் வந்து அம்பிகாவுக்கு RS ஸ்டுடியோ தானம் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தது. அது என்ன நடந்தது தெரியுமா? அந்த RS ஸ்டுடியோ வந்து இவங்களோட அம்மா சரசமா இருக்காங்கல்ல, இவங்க வந்து தேவர் ஃபிலிம்ஸ்னு ஒன்று இருந்தது இல்லை, சின்னப்ப தேவர், அவர்கிட்ட இருந்து இந்த ஸ்டுடியோவை வந்து விலைக்கு வாங்கினாங்க. இந்த திறப்பு விழாக்கு வந்து முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் வந்திருந்தார். இந்த ஸ்டுடியோவை திறந்து வச்சதே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். ஒரு கட்டுக்கதையாக்கி அன்னைக்கு இருக்கிற பத்திரிக்கைக்காரங்க இந்த இவங்கெல்லாம் பெரிய பெரிய நடிகைங்க தான், அவங்களோட செய்திக்காக இந்த கிசுவை எழுதுறது தானே இவங்களுடைய அன்னைக்கு இருந்த வேலையே. எம்ஜிஆர் வந்து அம்பிகாவுக்கு இந்த ஸ்டுடியோ தானம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பொய் புரளி கதையா ஓடிட்டு இருந்தது. கதைகளும் ஓடியது, காலங்களும் ஓடியது, வயோதிகமும் எட்டி பார்த்தது. இப்போ அம்பிகாவோட மனசுக்குள்ளே என்ன ஆசை இருக்குது தெரியுமா? நான் அரசியலுக்குள்ளே போயிட்டு ஏதாவது தொண்டு பண்ணி செய்யணும் மக்களுக்கு. அது நல்லபடியாக நடந்தால் பரவாயில்ல. ஏன்னா இப்போ இருக்கிற அரசியல் பார்த்தீங்களா, நல்லவங்களை வாழ விடுறாங்களா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட CM விஜய் அவர்கள் அந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர்வதற்காக என்னென்ன சங்கடங்களை சந்திக்க வேண்டி இருந்தது. அம்பிகாவும் அதை பார்த்து கொண்டு தானே இருக்கிறது. இப்பொழுது இருக்கும் அரசியல் கூத்து என்பது இப்படித்தான் இருக்கின்றது. இதெல்லாம் நமக்கு தேவையா என்பது கூட யோசிக்க வேண்டி இருக்கின்றது. அம்பிகா மேடம், உங்களுடைய அம்மா சமீபத்தில் தான் இறந்து போனாங்க. இது எல்லாவங்களுக்கும் தெரியும். சீரியல்லாம் நடிச்சிட்டு வர்றீங்க, மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இந்த மனசை சந்தோஷமாக வச்சுட்டு கடைசி காலம் வரைக்கும் அப்படியே வாழ்ந்துட்டு போங்க அப்படின்றது தான் மக்களோட கருத்து. எந்த அளவுக்கு ஒரு பொறுமையாக ஒரு நல்ல மனிதனை கிடைக்குதோ இந்த அரசியல் வந்து அவனை குத்தி 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 சுக்குனர் ஆக்குவாங்க. அந்த வேதனை நமக்கு தேவையா மேடம்? அதை தாங்கக்கூடிய சக்தி இருப்பவர்கள் அதை கையாண்டு விட்டு போகட்டும். அது நமக்கு வேண்டாம் அம்பிகா மேடம். நீங்கள் கடைசி வரைக்கும் இப்படி சந்தோஷமாகவே இருந்துட்டு போங்க. கண்மணியே பேசு, உன் மௌனம் என்ன கூறு, கண்ணங்கள் இருதாப்பூ, உன் கண்கள் இரு ரோஜாப்பூ, நீ பூவில் பூத்த பூவையோ, கண்மணியே பேசு, உன் மௌனம் என்ன கூறு.